கடந்த ஜூலை மாதம் 17ஆம் தேதி இந்த வாலு திரைப்படம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக தமிழகம் எங்கும் சிம்பு சினியார்ட்ஸ் மூலமாக வெளியிட நான் முயற்சி மேற்கொண்ட போது அப்பொழுது எதிர்பாராத விதமாக நீதிமன்றத்திலே இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 14-15 வழக்கு. அதில் குறிப்பாக இந்த படத்தில் இருக்க நிக்காட் சக்கரவர்த்தி உடைய படமான இந்த வாலில் மேஜிக் ரேஸும் சம்பந்தப்பட்டிருக்க அந்த படத்தை சிம்பு சினியார்ட்ஸ் மூலமாக தமிழகம் எங்கும் நான் வெளியிட முற்பட்ட போது சிம்பு சினியார்ட்ஸ் தமிழகம் முழுவதும் வெளியிடுவதற்கான உரிமை இல்லை, உரிமை எங்களிடத்தில் தான் இருக்கிறது என்று மேஜிக் ரேஸ் தொடர்ந்த வழக்கிலே நீதிமன்றத்திலே இடைக்கால தடை கடைசியில் வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலேயே, இன்னும் சொல்லப்போனால் இந்திய வரலாற்றிலேயே ஒரு படத்தின் ரிலீஸுக்காக ஜூன் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து ஜூலை 17ஆம் தேதி இந்த படம் வெளியிடப்படும் என்பதற்காக நான் விளம்பரம் கொடுத்து கொண்டிருந்த போது வராத வழக்கு. கடைசியில் படம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஜூலை மாதம் அந்த 17ஆம் தேதி ரம்ஜானை கொண்டாட இன்ஷா அல்லாஹ் 17 முதல் நான் விளம்பரம் கொடுத்துருந்த விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்கு. கடைசி 10 நாளைக்கு முன்னாடி ஒரு வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு நடந்தப்ப இந்த படத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. ஒரு வித்தியாசமான சினிமா உலகத்தில் ஒரு படத்துக்கு ரிலீஸ்லாம் ஆயத்தமான பிறகு கடைசி அதாவது 17ஆம் தேதி ரிலீஸு, 14ஆம் தேதி இந்த படத்துக்கு தடை உத்தரவு போட வந்துருச்சு. ஆனால் நான் அன்றைக்கே சொன்னேன், நீதிமன்றத்தின் தீர்ப்பை நான் மதிக்கக்கூடியவன், நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று அன்றைக்கு நான் பத்திரிகையாளர்களையும் ஊடகத்துறையை சார்ந்தவர்களையும் சந்தித்து உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அந்த படத்துக்கு கோர்ட்டுடைய ஆர்டர் என்ன வந்ததோ அதுக்கு நான் தலைவணங்கி ஸ்டே ஆர்டர் கிடைச்சிது. யாராக இருந்தாலும் தலைவணங்கி தான் ஆகணும். அந்த நேரத்தில் அந்த படம் ரிலீஸ் பண்ண முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் அந்த வழக்கில் மேஜிக் ரேஸுக்கும் நிக்காட்ஸுக்கும் நடந்த அந்த வழக்கை ரெண்டு தரப்பும் பேசி சுமூகமாக தீர்த்து கொண்டதின் பேரில் அவங்க காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க. ஆன உடனே வழக்கை வாபஸ் வாங்கி இன்றைக்கு அந்த வழக்கு சுமூகமாக முடிந்து விட்டது. மேஜிக் ரேஸ் அதை சுமூகமாக முடித்து கொண்டதற்கு பின்னால் அதற்கு முன்னாடியே மீதி யாராரு போட்ட அத்தனை வழக்கும் பல வழக்கு எல்லாத்திலையுமே வெற்றி பெற்று அத்தனை வழக்குகளையும் உடைச்சி இன்றைக்கு உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாத்தையும் மேல இப்போ இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி அந்த படத்தை வெளியிடுவதற்கு நாளை முதல் ரிசர்வ் செய்யப்படும் என்று விளம்பரம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கட்டத்திலே அன்றைக்கு தடை உத்தரவு பெறுவதற்கு முன்பு நான் பத்திரிகையாளர்களை சந்தித்ததற்கு பிறகு மீண்டும் உங்களை சந்தித்து அந்த இடைப்பட்ட நேரத்திலே அன்னைக்கு அந்த செய்தியை போட்டு எனக்கும் என் மகன் சிலம்பரசனுக்காகவும் இந்த வாலு திரைப்படத்திற்காகவும் செய்தி வெளியிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய என்னுடைய நன்றியை தெரிவிச்சுட்டு மீண்டும் இந்த படம் இந்த எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால் இந்த ஆகஸ்ட் 14 வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியில் நான் இறங்கியிருக்கேன் என்பதை உங்கள்கிட்ட இன்னைக்கு தெரிவிச்சிருக்கேன். இவ்வளவு ஒரு மனிதன் போராடி கொண்டிருக்கிறான் என்று சொன்னபோது எனக்கு ஒரு ஆறுதலா ஒரு மாரல் சப்போர்ட்டு, ஒரு தார்மீக சப்போர்ட்டு போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய படத்தின் தயாரிப்பால் தன்னுடைய பிஆர்ஓ அனுப்பிச்சு வச்சது இளைய தளபதி விஜய். இது மட்டும்தான் உண்மை. இவ்வளவு பேர் இருக்கும்போது இவ்வளவு பேர் ஒரே ஒரு சிலம்பரசன் என்ற ஒரு நடிகனை கார்னர் பண்ணி டி ராஜேந்தர் வெளியிடக்கூடிய இந்த வாலு திரைப்படம் வர விடாம தடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு சக்திகள், இவ்வளவு பேர் ஏன் யாரோ பின்னணியில் இருந்து இயக்கி இவ்வளவு ப்ராப்ளம் இதுக்கு கொடுக்குறாங்களே என்ன அப்படின்னு நான் இறைவா நீ உன்னை தவிர எனக்கு யார் இருக்கா அப்படியே என்று நான் நினைத்து கொண்டிருந்த போது அந்த மலேசியாவில் 10 மலை முருகன் கோயிலில் அந்த முருகன்கிட்ட வேணும் அந்த முருக பக்தனா நினைச்சப்போ அந்த முருகனுடைய அருளால் மட்டும்தான், இறைவனோட அருளால் மட்டும்தான் விஜய் அந்த தார்மீக ஆதரவை அந்த மாரல் சப்போர்ட்டை தரன்னு வந்தார். அவர் வந்ததோடு மட்டுமல்லாமல் அவரை வச்சு படம் எடுக்கக்கூடிய புலிப்பட தயாரிப்பாளர் செல்லகுமார், பிடி செல்லகுமார், அதே மாதிரி விஜயோட படங்களை தொடர்ந்து கோயம்புத்தூரில் வாங்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் காஸ்மோ சிவகுமார், அங்கே பாருங்க சிவகுமார், அவரும் சிவனுடைய குமார் யார் முருகன், அந்த சிவகுமார் இவங்கெல்லாம் வந்து கூட நின்று என்ன தனியாக நின்று டி ராஜேந்தர் போராடிட்டு இருந்தப்ப அந்த கரங்களும் சேர்ந்து இன்னைக்கு நேத்தி வரைக்கும் பிடி செல்லகுமார், நேத்தி ராத்திரி வரைக்கும் பிடி செல்லகுமார், புலிப்பட தயாரிப்பாளர் செல்லகுமார் தன்னுடைய படம் புலிப்படத்தின் ஆடியோ வெளியீட்டுக்கு முதல் நாள் கூட எங்களோட வாலு படத்தை ரிலீஸுக்காக எந்த அளவுக்கு நிற்க முடியுமோ நின்று
கடன்பட்டு அவர் மூலம் நான் கடன்பட்டு நிற்கிறேன் என்பது மட்டுமல்ல, காஸ்மோ சிவகுமார் மூலம் நான் கடன்பட்டு நிற்கிறேன் என்பது மட்டுமல்ல, நான் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கும் நம்முடைய பிடி செல்வகுமார் அவர்களுக்கும் காஸ்மோ சிவகுமார் அவர்களுக்கும் மற்றும் இன்னும் இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறதுக்காக என்னோட டிஆர் இப்படி இங்கே வாங்கி தரோம், நீங்கள் இங்கே நில்லுங்க, இந்த ஏரியா இப்படி பண்ணலாம் அப்படின்னு நிற்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன்.